வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம பார்க்க வந்துற ப்ராப்பர்ட்டி பார்த்தா ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம ஊரை பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியர்பையில் எம்ஜி நகர் பார்ட் 2ல் திருவள்ளூர் ஸ்ட்ரீட்டில் 35க்கு 60 சவுத் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடு. ஸோ 4000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல லொக்கேஷன். ஸோ ஒரு 30 ஃபீட் ரோடில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டியானது நமக்கு கிடச்சிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வரும். ஸோ அந்த மெயின் ரோடு வந்து ஊரை பக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தால் 1 கிலோமீட்டர் வரும். அதே போல் பார்த்தோன்னா ட்ராக்கை ஒட்டி வந்துட்டு நம்ம ரைட் எடுத்தோன்னா அங்கே ஒரு 500 மீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியாக வந்து நமக்கு வந்துடுது. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியானது இருக்குது. எம்ஜி நகர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பார்ட்டுக்கு மேலே போட்டிருக்காங்க. பட் இதில் நமக்கு பார்ட் 2லே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியானது வந்துடுது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் போனோம் அப்படின்னாலே நம்ம அந்த மெயின் ரோடு கிட்டே போயிடுவோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் கிடச்சிருக்கிறது கொஞ்சம் நமக்கு சான்சஸ் தான். ஸோ நம்முடைய வியூவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிருக்கீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு இதை மிஸ் பண்ண வேணாம்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ எம்ஜி நகரை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா பார்ட் 1, 2ல் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கும் போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அப்ரூவ்ட் பிளாட்டு டைரக்ட் ஓனர்கிட்ட இருக்குது. உட்காந்து பேசி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரேட்டானது நெகோசியபிள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல லொக்கேஷனு, நல்ல ப்ராப்பர்ட்டி. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளட்டில் நம்ம வாட்டர் லாகிங் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக தண்ணி வந்ததுங்க. கொஞ்சமாக தண்ணி வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 2 ஃபீட் 200 ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா வாட்டர் லாக்கிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம லாஸ்ட்டாக வந்த ஃப்ளட்டில் தண்ணி டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா தண்ணி வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஒர்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளட்டுக்கு ஒரு ஃப்ளோர் வரைக்குமே வந்துச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த 2 அடி 2.5 அடி இந்த மாதிரி வந்தது. இப்போ நல்லாவே டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மேலோடிட்டுக்கு வாட்ஸ்அப் பண்ணல, கால் பண்ணுங்கள், பதில் காத்துட்ருக்கேன். வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தால் அடுத்த கட்டமாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் நன்றி.